PCF-இன் 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000-ல் ஒருவன். இது 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000-ல் ஒருவன். ஸோ நேற்றுக்கு எபிசோட்ல ரஜினி சாரை பத்தி பேசி நம்மளுக்கு டைமே போனது தெரியல. அதனால பேலன்ஸ் தேர்ட் ரவுண்ட்ல 2 கொஸ்டின் பேலன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ கனவு கேள்விக்கு அம்மா ரீச் ஆறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஸ்பென்ஸ்லயே கன்க்ளூஷன் முடிச்சிட்டோம். அது இப்போ இந்த எபிசோட்ல கண்டினியூ பண்ண போறோம். சொல்லுங்கம்மா, இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, அந்த கனவுலயே வந்திருக்கேன். அப்படிங்களா? கனவு கேள்வி எப்படி இருக்க போகுது? ப்ரிப்பரேஷன் ஏதாவது இருக்கா? ஹோம்வொர்க் லாஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்க நிறைய ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணி வந்திருக்கேன், நிறைய பேடா இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுதான் எடுத்து படிச்சுக்கிறேன், படிச்சு பாத்துக்கிறேன். ஓகே, இதா இருக்குமா அதா இருக்குமா இப்படி வருமா அப்படின்னு எல்லாம் படிச்சுட்டு வரேன். ஓகே, மேல இவங்க எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. சொல்லுங்க மேம். இனிமே ரஜினி சார் எப்போ பாப்பீங்க? எப்போ நீங்க பாப்பீங்க ரஜினி சார் அப்படின்னு கேக்குறேன். நான் எப்ப பாப்பேன் எப்படி பாப்பேன்னு எனக்கே தெரியாது. பார்க்க வேண்டிய நேரத்துல சரியா போய் பாப்பீங்கல்ல. பாக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மேம், எனக்காக ஒரு ரிக்வஸ்ட். சொல்லுங்க. ரஜினி சாரை பாத்தீங்கன்னா சொல்லுங்க, கேரளால இருந்து ஒரு பையன் வந்திருந்தான், பேர் கிருஷ்ணா. ரொம்ப நல்ல பையன். சொல்லுங்க, சும்மா விட்டு. ரொம்ப நல்ல பையன். அவன் உங்களை பத்தி கேட்டாரு. எப்பயாவது உங்களை பார்க்க வருவாரு. வந்தா என்னப்பா கண்ணு எப்படி இருக்க அப்படி மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்றீங்களா? என்னம்மா கண்ணு எப்படி இருக்கேன்னு கேட்கணும் சார். அது அம்மா போய் சொல்லணும். நான் போய் சொல்லணும். சொல்லுவீங்களா மேம்? கண்டிப்பா சொல்றேன். என் பேரு தெரியுமா? கிருஷ்ணா. கேரளால இருந்து வந்த கிருஷ்ணா. கேகே. கேரளால கிருஷ்ணா கேகே அப்படின்னு. நிச்சயமா அவர் இந்த ப்ரோக்ராம்லாம் பாப்பார். பாப்பார். அப்ப நீங்க கேட்ட கேள்வி அவருக்கே போய் சேர்ந்திருக்கும். அவரே சொல்லுவாரு. ஆமா, ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு. போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிடலாமா? சொல்லவே வேண்டாம். அவரு அதாவது போன் நம்பர்னு சொன்னவன ஒரு விஷயம் என்னோட இதுல சொல்றேன் பாருங்க. அவர் கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்றது மட்டும் இல்ல, அவரை யாராவது கான்டாக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த அருணாச்சலம் முடிஞ்ச கையோட எல்லாரும் என்ன ரொம்ப பாராட்டினாங்க. சினிமாவில் இருக்கவங்க எல்லாம் பாராட்டினாங்க, ரசிகர்கள் எல்லாம் திட்டினாங்க, நிறைய இன்சிடென்ட் எல்லாம் நடந்தது. இதுக்காக நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கு, நம்ம வேணான்னு சொன்ன படம் இவ்வளோ பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் ஒரு நாள் அவருக்கு ஒரு 11 o'clock அவரோட ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அங்கேருந்து பொயஸ் கார்டன் நம்பர் கொடுத்தாங்க, வீட்டு நம்பர் கொடுத்தாங்க. அங்கே ஃபோன் பண்ணி சொன்னேன், என்ன விஷயமா சார்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். நான் வடிவுக்கரசி பேசினேன்னு மட்டும் சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் 11 மணிக்கு காலையில் ஃபோன் பண்ணனால நான் மறந்துட்டேன், இந்த விஷயத்தையே மறந்துட்டேன், அவருக்கு ஃபோன் பண்ண விஷயத்தையே மறந்துட்டேன். நான் வேலையில் இருந்தேன். ஈவினிங் ஒரு 5 o'clock போல ஃபோன் வந்து எடுத்தோடனே, நான் ரஜினிகாந்த் பேசுறேன்னு. யார் அது விளையாடுறது? நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் இல்லைங்களா? இப்ப அவரோட வாய்ஸ்ல பேசி காட்டினீங்களா? அந்த மாதிரி நான் ரஜினிகாந்த் பேசுறேன்னு, யாரோ விளையாடுறாங்க, யார் அது விளையாடுறது? சும்மா இந்த மாதிரி விளையாடுறீங்க, வச்சிருங்க, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி. இல்ல நான் ரஜினிகாந்த் தான் பேசுறேன்னு சொல்லி அவரோட ஸ்டைல்ல பயந்து அப்படியே அலறிட்டேன். சார் சொல்லுங்க சார், சாரி சார், யாரோ கிண்டல் பண்றாங்க நினைச்சிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். இல்ல ஃபோன் பண்ணிருந்தேன். ஆமாங்க சார், தேங்க்ஸ் சொல்றதுக்கோசரம் ஃபோன் பண்ணேன். ஏன் ஒரு நாள் நீங்க ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க அப்படின்னு. கண்டிப்பா சார், நாளைக்கே வரேங்க சார். சொல்லணுமா நமக்கு? சொன்னா இப்ப வாங்கினா உடனே அப்பவே ஓடுவோம். உடனே நெக்ஸ்ட் டே வரும்போது அவர் சொன்னார், நீங்க வரும்போது உங்க பாப்பாவையும் உங்க அம்மா உங்க தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் கிட்ட ஞாபக சக்திக்காக சொல்றேன். கேரளா கிருஷ்ணன் ஞாபகம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். எனக்கு எங்க அம்மா என் கூட இருக்காங்க, என் தங்கச்சி கூட இருக்காங்க, எங்க பாப்பா இருக்குதுங்கிறது அவரோட நினைவுல எப்பவுமே இருக்கு. இருந்தனால தான் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு தான் சாப்பிட வரணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து எங்களோட எல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு போட்டோ எடுத்துட்டு, அப்ப கூட என் கூட சோலோவா போட்டோ எடுக்கல, ஏதோ நாங்க 2 பேர் பேசுற மாதிரி எல்லாம் இருந்ததே தவிர சோலோவா நின்று போட்டோ எடுத்தது சிவாஜில தான். அதனால அவருக்கு ஞாபகம் இருக்கும். ரவுண்ட் 3க்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம போன எபிசோட்லயே பார்த்துட்டோம். பேலன்ஸ் 2 क्वेश्चंस இருக்கு. சோ லெட்ஸ் கோ. ரவுண்ட் 3ல இரண்டாவது கேள்வி 80,000 ரூபாய்க்காக. இவற்றில் சூப்பர் ஸ்டார் முதலில் ஏரோ ஹேர் ஸ்டைல் வைத்து நடித்த படம் எது? உங்க ஆப்ஷன்ஸ்
ஏ ஊர்காவலன், பி ராஜா சின்ன ரோஜா, சி மிஸ்டர் பரத், டி வேலைக்காரன். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏ ஊர்காவலன். ஏ ஊர்காவலன். ஸோ ஹேர் ஸ்டைல் ஞாபகம் இருக்கா? நம்பிக்கை இந்த ஒரு இந்த மற்ற படத்துல மிஸ்டர் பரத் இந்த சைடுலாம் சைடுல அப்படி வச்சிருப்பாரு மேடம். சரி, ஊர்காவலன் தான் ஃபர்ஸ்ட் இப்படி மேல அப்படி ஏற்றினேன். இப்படி மேல இருக்கும் அந்த ஸ்டைல் வந்து ஆக்சுவலா வந்து அது ரொம்ப சூட் ஆகும் அவருக்கு. எனக்கு ஒரு 2-3 முடி இப்படி விழுந்து இல்ல மத்த ஹேர் எல்லாம் இப்படி மேல இருக்கும். சுருண்ட முடி வந்து சுருண்ட முடி, ஆமா, இப்படி வந்து விழும். பை ஹார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அவரை பத்தி. சோ பக்காவா? சோ இந்த ராஜா சின்ன ரோஜா, மிஸ்டர் பரத், வேலைக்காரன் இதுல ராஜேஸ்வர ரோஜா அப்புறமா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஊர்காவலன். ஊர்காவலனுக்கு அப்புறம் தான் இந்த படத்துல எல்லாம். ஊர்காவலனுக்கு அப்புறம் தான் ராஜா சின்ன. மிஸ்டர் பரத் வேலைக்காரன் ஆக்சுவலி சைடு தான். அம்மா நீங்க சொல்லுங்க, நீங்க கூட யூ ஆர் சப்போஸ் டு பிரஸ் தி பஸர். இல்ல டவுட் தான். டவுட்ல இருந்ததுங்களா? சோ அந்த ஹேர் ஸ்டைல் சொன்னோனே ஃபாலோ பண்ற அளவுக்கு இல்ல. அதான் ஓகே ஃபைன். சோ ஏ ஊர்காவலன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. லெட்ஸ் see ஊர்காவலன்ங்கிறது சரியான விடையா இல்லையாங்கிறது பாப்போம். ஊர்காவலன் அப்படிங்கிறது வந்து சரியான விடை. So that's good, great. So அறிவுகர்சி அம்மா, இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணாதான் நீங்க வந்து கனவு கேள்வியை அடைய முடியும். ஏன்னா வந்து 1,25,000 ரூபாய் வந்து நீங்க லூஸ் பண்ண அமௌண்ட் இருக்கு. சோ இந்த ஆன்சர் வந்து நீங்க இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா நீங்க சொன்னீங்கன்னா யூ வில் பி த ரேசிங் ஆயிருந்து நீங்க வந்து அந்த கொஸ்டின் வரைக்கும் போக முடியும். என்ன அந்த கனவு கேள்வி என்ன? அந்த கனவு கேள்விதான் நமக்கு வேணும். இப்போ வேணும் இருக்கு அந்த கனவு கேள்வியில. அதுக்கு போனோம்னா இதுக்கு நான் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். தெரிஞ்சாலும் பஸ்ஸர் பண்ணாதீங்க. ஓகே, பிடிக்கிறேன். ஓகே, எனிவே தேர்ட் ரவுண்ட்ல கடைசி கேள்வி, 3வது கேள்வி 1,00,000 ரூபாய்க்காக. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தீட்சை கொடுத்த குரு யார்? உங்க ஆப்ஷன் ஏ சுவாமி பாபாஜி, பி சுவாமி ராகவேந்திரா, சி சுவாமி சச்சிதானந்தா, டி சுவாமி புட்டுபர்த்தி சாய்பாபா. Your time starts now. NOW. அம்மா அம்மா என்னம்மா சொல்லுங்கம்மா. ஆப்ஷன் சி சுவாமி சச்சிதானந்தா. ஆன்மீகத்தை பத்தி நீ வந்து லாஸ்ட் எபிசோட்லயே வந்து நோட்ஸ் எல்லாம் எழுதி வந்து நிறையவே சொல்லியிருக்காங்க. அவர் இவ்வளவு பெரிய புக் வேற எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் வந்து இட்ஸ் நீங்க சொல்லுங்க, வாட் டு யூ திங்க்? சி சுவாமி சச்சிதானந்தா. சச்சிதானந்தா. டி சுவாமி சச்சிதானந்தா இஸ் த ரைட் ஆன்சர். 1 lakh rupees ஜெயிச்சிருக்கீங்க. 3யோட முடிவுல பார்த்தா அம்மா வடிவுகரசி அம்மா வந்து ஜெயிச்சிருக்கிற பணம் 2,75,000 ரூபாய். அண்ட் ஆப்போசிட் டீமோட மோதி தோத்த பணம், அதாவது தோத்த பணம் லூஸ் ஆன அமௌண்ட் வந்து 1,25,000 ரூபாய். ஸோ ஆப்வியஸா 2,75,000 நீங்க தான் ரைஸ்ல இருக்கீங்க. யூ ஆர் கோயிங் டு தட் கனவு கேள்வி. கனவு கண்டு கேள்வி என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேன். இப்போ நான் கேட்க போற क्वेश्चनக்கு அந்த கனவு கேள்விக்கு இவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவையில்லை. ஆப்போனன்ட்டோட போட்டி கூட உங்களுக்கு இருக்காது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். நீங்க போய் உங்க சீட்ல உட்காரலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போறோம் கனவு கேள்வி. இவற்றில் எந்த இசையமைப்பாளரின் இசையில் முதலாக சூப்பர் ஸ்டார் சொந்த குரலில் பாடியுள்ளார்? ஐ திங்க் இட்ஸ் a wonderful question. உங்க ஆப்ஷன்ஸ் வந்து ஏ MS விஸ்வநாதன், பி இளையராஜா, சி தேவா, டி கங்கை அமரன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நான் சொல்ல வேண்டியது இல்லை, ஆனா டைம் வந்து உங்களுக்கு கம்மியா தான் கொடுக்க போறோம். நீங்க as soon as possible நீங்க எனக்கு ஆன்சர் கொடுத்துருங்க. இளையராஜா. இது என்ன கெஸ்ஸா இல்லனா இளையராஜாவான்னு கேக்குறீங்களா, இளையராஜா அப்படிங்க சொல்றீங்களா? சோ யூ ஆர் டெல்லிங், யூ ஆர் திங்கிங் இட்ஸ் இளையராஜா சார் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே, அதுவே நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன ஆப்ஷன் பி இளையராஜா வந்து கனவு கேள்வியோட ஆன்சரா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் அது வந்து இட்ஸ் a right answer. சந்தோஷமா? ஓகே ஓகே. எனக்கு என்னன்னா என்ன சாங் தெரியுமா? இப்ப பாடுங்க. இல்ல அதான் அடிக்குது குளிரு, அதானே? அது சரி, அது சரி. அது எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேற கொடுத்திருப்பாரு. எனக்கு என்னன்னா சிவாஜி பிலிம்ஸ் படம், அதனால ஒருவேளை MS விஸ்வநாதன் சாரா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட். பாஷாலாம் வந்ததுனால ஒருவேளை தேவா சாரா இருக்குமோ, இளையராஜா சார் சிவாஜி பிலிம்ஸ் இல்ல. ஆக்சுவலா வந்து மன்னன் வந்து படம் எல்லாருக்கும் தெரியும். அந்த சாங் கூட அவங்க ஹம் பண்ணலாம்.
ஆனா எஸ்பெஷலா மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நிஜமா தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா கங்கை அமரன் சார், தேவா சார், இளையராஜா சார், MS விஸ்வநாதன் சார் ஓகே ஒரு ஆப்ஷனா பக்கத்துல வச்சா கூட மெயின் வந்து தேவா சாரும் இளையராஜா சாரும் இவங்க 2 பேர்ல யாரு அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு சிவாஜி பிலிம்ஸ்ங்கறனால MS விஸ்வநாதன் சாரும் இளையராஜா சாரும் தான் எனக்கு இருக்குமோ அப்படின்னு. பட் அப்பா கரெக்டா சொல்லிட்டாங்கப்பா. எப்படி இருக்கு நீங்க சூஸ் பண்ண சூப்பர் ஸ்டார் டாபிக்ல நீங்க இப்போ கனவு क्वेश्चन வரைக்கும் வந்து கனவு கேள்வி வரைக்கும் வந்து அதுவும் வின் பண்ணியாச்சு. 1 lakh rupees கேள்வி வந்து நீங்க ஈஸியா ஆன்சர் சொல்லிட்டீங்க. இப்ப சொல்லுங்க how you feeling? அப்பா டென்ஷன் கடைசி क्वेश्चन வந்து பயங்கர டென்ஷன். ஆக்சுவலா 1 word questions தான் நம்ம நிறைய மார்க்கே ஆமா அதான் நிறைய மார்க் கிடைக்கும். ஆனா அதுலதான் ஒரு சின்ன லெட்டர் மாறினா கூட மிஸ் ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் இருந்தது. எதற்கையாவது ஒரு 5 பேர் இருக்கும்போது ஏதோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே ஒரு தோணல் எனக்கு. இப்ப அவங்களும் போய் உட்காந்துட்டாங்க, நான் தனியா சோலோவா நிக்கிறேன்னா ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து என்னன்னா நாங்க ஜெயிச்சோம் நம்ம அப்படிங்கறத விட உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கிட்ட பிடிச்ச ஒரு ஸ்டாரை பத்தி நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த மேடைக்கு வந்து பேசினது மட்டும் இல்லாம ஒரு திருப்தி, அதாவது இந்த ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு அந்த கனவு கேள்வி கூட நீங்க வின் பண்ணீங்கன்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அவரை பத்தி ரசிகர்களோட சேர்ந்து நானும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேனேங்கிறத ஒரு திருப்தி. அதான் அந்த சாட்டிஸ்பாக்சன் தான் ரொம்ப இதை விட ரொம்ப உங்களுக்கு என்னன்னா அந்த சாட்டிஸ்பாக்சன் தான். So we are so happy that உங்க தனித்துவத்தை நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. 1000ல் ஒருவரா இன்னைக்கு நின்னு இருக்கீங்க. Oh that's great. So ஃபைனலா வந்து 3,75,000 rupees வின் பண்ணிருக்கீங்க. Congratulations. இந்தாங்கம்மா 3,75,000 ரூபாய்க்கான செக். அண்ட் நீங்க கூட வாங்க ப்ளீஸ், எல்லாருமே சேர்ந்து கொடுப்போமே. சந்தோஷமா சேர்ந்து வாங்குறோமே. வாங்குறீங்க, குடுக்குறோம் நாங்க, நீங்க வாங்குறீங்க. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் 3,75,000 ரூபாய். அண்ட் அம்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சி மூலமா திரு ரஜினிகாந்த் சார் அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்க கிட்ட இருந்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நட்புக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா எப்படி ஆன்மீகத்துக்கு அடையாளம் அவர்தான், அப்புறம் நடிப்புக்கு எல்லாத்துக்குமே அவரை ஒரு உதாரணமா எடுக்கிற மாதிரி நட்புக்கும் அவரை வந்து ஒரு உதாரணமா சொல்லலாம். ஒரு சின்ன விஷயம், இப்ப சமீபமா அவர் உடம்பு சரியில்லாதப்ப சிங்கப்பூர் போயிருந்தார் இல்லைங்களா? அப்ப அவர் சிங்கப்பூர்ல அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இது கூட கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான், அட்மிட் ஆயிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே கமல் சார் இங்க இருந்து புறப்பட்டு போய் நேரா போய் பார்க்கணும்னு போயிருக்காரு. அங்க போனோம்னா இன்ஃபெக்ஷன் ஆகும்ன்றதுக்காக அவரை அலோவ் பண்ணல. நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விஷயம், அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு, அலோவ் பண்ணலன்னு வந்துட்டாரு. ஆனா இவர் சென்னைக்கு வந்ததும் உடனே அவரை போய் நேர்ல போய் பார்த்திருக்காரு. அதாவது அவங்களுடைய நட்பு, அவங்க 2 பேரும் இணைஞ்சு 1-2 படங்கள் தான் பண்ணியிருந்தாலும் அவங்களோட நட்பு வந்து தொடர்ந்து சிறப்பான ஒரு நட்பு. அது மட்டும் இல்ல, அவருடைய ரஜினி சாரோட விஷயங்கள் சொல்லும் போது அவருக்கு பிடிச்ச விஷயங்கள், அவருடைய தோழி நடிகையிலே அவருக்கு பிடிச்சது யாரு எல்லாமே சொல்லும் போது கமல் சாரை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லியிருக்காரு. அவர் வந்து எப்படி அவருடைய வாழ்க்கையில பொக்கிஷமா வச்சிருக்கிற ஒரு விஷயம் வந்து முள்ளு மலரும் படத்துக்காக கே பாலச்சந்தர் சார் அவருக்கு எழுதின லெட்டர் எப்படி பொக்கிஷமா வச்சிருக்காரோ அதே மாதிரி ரஜினி சார் வந்து கமல் சாரோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப பொக்கிஷமா வச்சிருக்காரு. இந்த நேரத்துல ஏன் இதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்னா, நீங்க எல்லாருமே நட்புக்கு ஒரு உதாரணமாவும் அவர் எடுத்துக்கணுங்கிறது தான். கண்டிப்பா. ஓகே, ரொம்ப சந்தோஷமா நீங்க இந்த மேடைக்கு வந்து உங்க ஃபேவரட், எங்க எல்லாரோட ஃபேவரட், உலகத்திலேயே எத்தனையோ ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு ஃபேவரட், ஒரு லெஜெண்ட் ஹீரோ ரஜினி சாரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நாங்க எல்லாருமே என் கூட சேர்ந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்காங்க. ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சோ மச் மா ஒன்ஸ் அகேன். இந்த மேடைக்கு வந்தது மட்டும் இல்லாம கனவு கேள்விக்கு சரியான விடை சொல்லி நீங்க வின் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி மூலியமா ரஜினி சாரை பத்தி உங்க எல்லார்கிட்டையும் என்னால பகிர்ந்துக்க முடிஞ்சது. அதுக்காக இந்த சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நன்றியை மந்த்ராவுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த மேடைக்கு வரும் ஒவ்வொரு போட்டியாளருமே தனித்தன்மை உள்ளவங்க தான்.
இந்த மேடைக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச டாபிக்கை சூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த மேடையோட ஸ்பெஷாலிட்டி. பொதுவாகவே நம்மளுக்கு லைஃப்ல அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாரோடமே இன்னொரு உறவும் நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கூடயே வரும். அது என்னன்னு கேக்குறீங்களா? பாட்டு. அம்மா பாடுற தாலாட்டு பாட்டு கேட்டு வளர்ந்த நம்ம எல்லாருக்குமே நம்ம சந்தோஷமா இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல ஜாலியான சாங் ஹம் பண்ணுவோம். அதே கொஞ்சம் கஷ்டமா கொஞ்சம் ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேத்தட்டிக் சாங் தான் ஞாபகம் வரும். சோ நம்ம லைஃப்ல பாட்டு கூட ஒரு பாகமா போயிட்டு இருக்கு. அப்படி லைஃப் லாங் நம்ம கூட டிராவல் பண்ற பாடல்களை பத்தின எபிசோடோட தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்து விளையாட போற பார்ட்டிசிபென்ட் எந்த டாபிக்கை சூஸ் பண்ண போறாரு, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு, நமக்கு எந்த விஷயம் எல்லாம் தெரிய போகுதுங்கிறத பார்ப்போம். லெட் அஸ் வெல்கம் சங்கர நாராயணன். வெல்கம் டு தி ஷோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இந்த மேடைக்கு வரது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். 32 வருஷம் கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்குது. ஓ, காலத்தால அழிக்க முடியாத கவி மாமதி கண்ணதாசன் ஐயா பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீ தமிழ் சேனலுக்கு நன்றி தெரிவிச்சு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த ஷோ பத்தி தெரியும் இல்லீங்களா உங்களுக்கு? நீங்க வந்து கண்ணதாசன் ஐயாவோட டாபிக் ரைஸ் பண்ணி பேச வந்திருக்கீங்க. சோ உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து எங்க ஃபென்டாஸ்டிக் 5ல கண்ணதாசன் ஐயாவை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்ச ஒரு 5 பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து இங்க விளையாட போறாங்க. சோ லெட் அஸ் வெல்கம் our fantastic 5. ஃபென்டாஸ்டிக் 5 பாத்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன் சார் பத்தி இளைஞர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க பேசுறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் உங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வேல் வேந்தன். ஓகே. நான் இங்க சென்னை தான். என்னுடைய பேர் வந்து மெர்லின் பெர்னாண்டோ. ஓகே. நான் வந்து ஒரு வெளிநாட்டுல வேலை செய்யறேன். என் பேர் போ சதீஷ்குமார், லயோலா கல்லூரி மாணவர், தமிழ் துறை 2ஆம் ஆண்டு. ஓகே. என் பேர் எம் பிரசாந்த், மார்கரியோஸ் கல்லூரி ஊடக கலைகள் துறை 2ஆம் வருடம். என் பேர் ராஜா, சென்னையில இருக்கேன். ஓகே. 1000ல் ஒருவன் கேம் ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதுல வந்து 3 ஸ்டேஜ் இருக்கும், 3 ரவுண்ட் இருக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்லயும் 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமா 9 கொஸ்டின்ஸ், 9 கேள்விகள் இருக்கும். ஆனா 9 கேள்விக்கும் நீங்க சரியான விடை சொல்லிட்டா உங்களுக்கு 10வது கேள்வியா ட்ரீம் கொஸ்டின், கனவு கேள்வின்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து நீங்க வின் பண்ணணும்னா உங்க ஆப்போனன்ட்ஸ் இவங்க 5 பேரையும் நீங்க பீட் பண்ணி லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நீங்க போக வேண்டியதா இருக்கும். இது எல்லாமே ஒரு பஸர் ரவுண்ட் தான். ஆனா 5 பேரும் விளையாட மாட்டாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து ஒருத்தரோட தான் விளையாட போறீங்க. செகண்ட் ரவுண்ட்ல 3 பேரோட விளையாடணும். அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல 5 பேரோட மோதி நீங்க 1000ல் ஒருவர் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க ரைட்டா ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 5000 ரூபாய் கிடைக்கும். செகண்ட் கொஸ்டினுக்கு ரைட்டா ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 10000 ரூபாய் ஆட் ஆகும். இந்த 5ம் 10ம் சேர்ந்து 15000 ரூபாய் ஆகும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆன் போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பஸர் ரவுண்ட். நான் கொஸ்டின் படிச்சுட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். அது கூட கேட்டதுக்கு அப்புறமா யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படி நான் சொன்னதுக்கு அப்புறமா மட்டுமே நீங்க வந்து பஸர் பிரஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து இந்த 5 பேர்ல இருந்து ஒருத்தர் தான் சூஸ் பண்ணணும். பாருங்க யாரு கூட விளையாடணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இவர் கூட விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? எதனால? கண்ணாடி போட்டுக்கிட்டு ரொம்ப அமைதியா ரொம்ப பாவமா இருக்காரா? சாந்தமா இருக்காரா? சாந்தமா இருக்கிறவங்கள நம்ப முடியாது. எனிவே நீங்க இவரை தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. மத்த 4 பேரும் ப்ளீஸ் கோ டு யுவர் சீட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. உங்க எல்லாருக்குமே இந்த எபிசோட்ல ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் வரப்போறாரு. அவரை பத்தி சொல்லணும்னா நல்ல டைரக்டர், ஒரு எழுத்தாளர், நல்ல நடிகர். அவர் வேற யாரும் இல்ல, கவியரசு கண்ணதாசன் சாரோட மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஹிம். இந்த மேடைக்கு நீங்க வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்பா பத்தின ப்ரோக்ராம் நிச்சயமா எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். சோ எங்களுக்கெல்லாம் கவியரசு கண்ணதாசன் சார் வந்து ஒரு லெஜெண்ட். ஒரு நாங்க எல்லாருமே ஃபேவரட். இங்க நிறைய பேர், உலகத்துல நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு மகனா நீங்க கண்ணதாசன் சார் பத்தி ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். வாழ்க்கையில எவ்வளவு உயரம் போனாலும் எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும் ஒரு பணிவு வேணும் அப்படிங்கிறதுக்கு எங்க அப்பா ஒரு உதாரணம். எந்த காலத்திலயுமே அவர் தான் கண்ணதாசன், அவர் பெரிய கவிஞன் அவர் நினைப்புல இருந்ததே கிடையாது. அதே மாதிரி பிள்ளைகளிடம் அதிக பாசம் காட்டிய ஒரு தந்தை. எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு அதீத கண்டிப்பும் கிடையாது. அதனால என்னவோ தெரியல, எங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சவங்களா தான் இருக்காங்க எல்லாரும். ஓ, வெரி குட். So thanks for coming here, sir. So thank you, please. Thank you.
144 மார்க் கைதிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்ல நம்ம போக போறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முதல் கேள்வி 5000 ரூபாய்க்காக. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா, நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாட வேண்டுமா? இந்த வரிகள் இடம்பெற்ற திரைப்பாடல் எது? உங்கள் ஆப்ஷன்ஸ்: ஏ நான் பேச நினைப்பதெல்லாம், பி நடையா இது நடையா, சி பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, டி மெல்ல நட மெல்ல நட. Your time starts now. ஓகே, சி பாவாடை. சி பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. சோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா நீங்க சொல்லிருக்கீங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்களா? 100% கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. ஓகே, இது சரியான விடையான்னு பார்த்தா எஸ், இட்ஸ் a right answer. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சரியான விடை சொல்லி 5000 ரூபாய் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இப்போ இரண்டாவது கேள்வி 10000 ரூபாய்க்காக. இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கத்தில் எந்த திரைப்படத்தில் கண்ணதாசன் அவர்கள் நகேஷுடன் இணைந்து நடித்தார்? உங்கள் ஆப்ஷன்ஸ்: ஏ அபூர்வ ராகங்கள், பி எதிர்நீச்சல், சி சர்வர் சுந்தரம், டி சில நேரங்களில் சில மனிதர்கள். Your time starts now. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. ஏ அபூர்வ ராகங்கள். ஏ அபூர்வ ராகங்கள். எவ்வளவு கான்ஃபிடென்ட், எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. எவ்வளவு 100%. சோ நீங்களும் பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க எந்த ஆப்ஷன் கொடுத்திருந்திருப்பீங்க? நான் சி சொல்லலாம். சி சொல்லலாம் நினைச்சீங்க. இது சர்வர் சுந்தரம். ஓகே, ஆனா இப்போ நீங்க சொன்னது வந்து அபூர்வ ராகங்கள்னு சொல்லியிருக்கீங்க. உங்க ஆப்ஷன் வந்து கரெக்டான்னு பார்த்தா எஸ், நீங்க சொன்ன ஆன்சர் தான் ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 क्वेश्चनக்கு சரியான ஆன்சர் சொல்லி 15000 15000 ரூபாய் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. வெரி குட் சார். நீங்க சொல்லுங்க, கண்ணதாசன் ஐயாவோட உங்களுக்கு ஒரு மெமரபிள் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது? இல்ல, இப்ப நீங்க சொன்ன இந்த அபூர்வ ராகங்கள் படமே ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் பாலச்சந்திர சார் வந்து நான் ஸ்கிரிப்ட் எதுவும் பண்ணல, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வேணாலும் அந்த சீன்ல பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஓ. ஸோ நாகேஷ் சாரும் அப்பாவும் வந்து அந்த ஸ்பாட்ல உட்காந்து இப்படி நான் சொல்றேன், நீங்க இது மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா, நாகேஷ் சொன்னா கடைசியா ஒரு கவிதை சொல்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் கவிஞரே அப்படின்னு சொன்னா போச்சு அப்படின்ட்டு அந்த இது அறமருந்துகள் போன்றவை தரும் அரசராம் திருவள்ளுவர், சுரமருந்தென எதனையோ தரும் சூரிய என்ற மருத்துவர், கரி மெலிந்தது போல் மெலிந்தவர் காலகாலங்கள் வாழ்கவே அப்படிங்கிறதோட அந்த இது முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தேர்ட் क्वेश्चन உங்க முன்னாடி வருது. 15000 ரூபாய்க்கான கேள்வி. இவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திரையில் பாடி நடித்த திரைப்படம் எது? உங்க ஆப்ஷன்ஸ்: ஏ சூரியகாந்தி, பி வெண்ணிற ஆடை, சி கற்பகம், டி பத்ரகாளி. Your time starts now அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் பஸர் பிரஸ் பண்ணனும்னு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க தான் பிரஸ் பண்ணிருக்கீங்க. சோ உங்ககிட்ட ஆன்சர் கேட்க முடியாது. நான் ஆப்வியஸா நான் இங்க தான் ஆன்சர் கேட்க முடியும். நீங்க சொல்லுங்க, எந்த ஆப்ஷன்? ஏ சூரியகாந்தி மேடம். ஏ சூரியகாந்தி. எஸ் மேடம். சார், இந்த பாடலை வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்காக எழுதுனது அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். சோ ரியல் லைஃப் சிச்சுவேஷன் பத்தி எழுதுறதுல கவிஞர் கண்ணதாசன் சார் வந்து ரொம்ப புகழ் பெற்றவர். இன்னும் எத்தனை பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு? நிறைய பாடல்கள் வந்து வாழ்க்கையோட ஏற்பட்ட பல சூழல்களுக்கு ஏற்ப அவர் எழுதியிருக்காரு. அதுக்கு இன்னைக்கு பல பேர் பல விதமான இதை சொல்லி அவங்களுடைய கண்ணோட்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சூரியகாந்தி பாடல்லையே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்பா படங்கள்ல வந்து பாடினது, அவரா தோன்றி பாடினதுங்கிறது 3 படம் தான். ரத்தத்திலகத்துல ஒரு கோப்பையில என் குடியிருப்பு, கருப்பு பணத்துல எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், சூரியகாந்தியில இந்த பாட்டு அப்பா முதல்ல பாடுறதா இல்ல எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு. பாட்டை கேட்டுட்டு சகோதரி தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த படத்துல யார் பாட போறான்னு முக்தா சீனிவாசன் கேட்டிருக்காங்க. அவர் யாரோ ஒரு நடிகருடைய பேரை சொன்ன உடனே, வேண்டாம் இதை கண்ணதாசனை வச்சே ஷூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா பாடலுடைய கருத்து அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னதுனாலதான் திருப்பி கூப்பிட்டு அப்பாவை பாட்டை பாட வச்சாங்க. அது போல நிறைய அண்ணன் என்னடா தம்பி என்னடாங்கிற ஒரு சூழல் எல்லாமே வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளுக்கு எதிரொலியாகத்தான் அந்த பாடல்கள் இருந்திருக்கு அப்படின்னு.
சார், காமராஜருக்கும் கவிஞர் ஐயாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தப்போ அந்த காமராஜருக்கு ஒரு செய்தி சொல்றதுக்காக ஒரு பாட்டு எழுதினாராமே, அந்த பாட்டுக்கு பத்தி. அது பிரச்சனைன்னு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அப்பா வெளியே வந்து தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லி அந்த கட்சியை ஆரம்பித்து ஈவிகே சம்பத், அப்பா, வாழப்பாடி ராமமூர்த்தி எல்லாருமே அதில் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த கட்சியை நடத்த முடியாமல் போயிடுச்சு. இத்தனைக்கு சென்னை நகர துணை மேயர், ஒரு 10 கவுன்சிலர்கள் அந்த கட்சியில் இருந்த போதும் நடத்த முடியாமல் போய் காங்கிரஸோட சேர்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காங்கிரஸில் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து சேர்றோம் அப்படின்ட்டு. ஆனால் காங்கிரஸில் சேர்றோம் சொல்லி அனுப்பியும் அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அப்போ தான் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலை இல்லாமல் தொகை ஏதடி அப்படின்ட்டு அந்த சூழலை ஒட்டி வந்த பாடல் தான் அது. காமராஜர் அவருடைய அம்மாவோட பேரு, உண்மையான பேரை வந்து சிவகாமி. சோ அதனாலதான் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சிவகாமி மகனோட செய்தி சொல்லடி அப்படின்னு பாட்டு எழுதியிருக்காரு. வாவ். சோ இந்த ஆன்சர் வந்து சூரியகாந்தின்னு சொல்லியிருக்காரு அண்ட் சார் ஆல்ரெடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ சூரியகாந்தி இஸ் த ரைட் ஆன்சர். சார், ரொம்ப சந்தோஷம். இந்த மேடைக்கு வந்து கவிஞரசு கண்ணதாசன் சார் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. இந்த மேடைக்கு நீங்க வர்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறேன். அப்பா இறந்து 32 வருடங்கள் ஆகின்றன. இந்த 32 வருடங்களா அவருடைய புகழ் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவரே சொன்ன மாதிரி ஒன்று மட்டும் உண்மை, அறிவூற்றில் ஒரு பாட்டு எழுதும் செந்தமிழ் மாகை வைக்கும் மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம்னாரு. அந்த பெருமை இன்றைக்கு எல்லாரும் அவர் இன்னைக்கும் அவரை போற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெருமைக்கு பெருமை சேர்க்கிற விதமா இன்னைக்கு வந்து அப்பாவை பத்தின இந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில நானும் பங்கு கொண்டதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற எல்லாம் வல்ல கண்ணனை எறிஞ்சு விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்ல இப்ப நம்ம வந்திருக்கோம் ரவுண்ட் 2. சோ ரவுண்ட் 2ல உங்களோட விளையாடுறதுக்கு ஒருத்தர் இல்ல, இப்போ 2 பேர் ஜாயின் ஆக போறாங்க. மொத்தம் 3 பேரோட நீங்க மோத போறீங்க. ஓகே, ப்ளீஸ் 2 பேர். இவங்க 2 பேர் மேடம். யார் 2 பேர்? வெயிட் பண்ணி இவங்க 2 பேருமா? சொல்லுங்க கண்ணதாசன் சாரை பத்தி எதனால பிடிக்கும்? அவரோட பாடல்கள், சில பாடல்கள் பத்தி சொல்லுங்க. அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப தத்துவம் நிறைந்த பாடல்கள். நான் என்னதான் வெளிநாட்டுல இருந்தா கூட அந்த பாடல்கள் இன்னைக்கு நான் நிறைய பாடல்கள் எல்லாம் கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கேன். அவருடைய சாங்ஸ் கலெக்ஷன்ஸ் நீங்க நிறைய வச்சிருக்கீங்க. நீங்க வந்து யங் ஃபெலோவா இருக்கீங்க, யங்ஸ்டரா இருக்கீங்க இல்லையா? அந்த காலத்துல வாழ்ந்த கவிஞரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எந்த அளவுக்கு தெரியும்? கவிஞர் எப்பவுமே வந்து எங்கேயோ எந்த ஒரு மேடைக்குமே போகும்போது சீக்கிரமாவே போக மாட்டாங்க. ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ போகும்போது சீக்கிரமாவே போக மாட்டாரு. எப்பவுமே மெதுவா தாமதமா தான் எல்லாரையும் காக்க வச்சு போவாரு. இப்பவும் இவர் என்ன பண்ணுவாராம், போயிட்டு அவங்க கோபத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சிலருக்கு இந்து மதம் பிடிக்கும், சிலருக்கு கிறிஸ்துவ மதம் பிடிக்கும், ஆனால் எனக்கு தாமதமே பிடிக்கும் அப்படின்னு எல்லாரையும் ஒரு ரவுண்ட் 2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்திருக்கு. 30,000 ரூபாய்க்கான கேள்வி. டால்மியாபுரம் என்ற பெயரை மாற்றக் கோரி சிறை சென்ற போது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய புத்தகம் எது? உங்க ஆப்ஷன்ஸ்: ஏ மாங்கனி, பி குமுதம், சி தென்றல், டி தமிழ்ச்சரம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்க மாங்கனி எப்படி தெரியும்? ஏன் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? டால்மியாபுரங்கிறது திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு. அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால அதோட பேரை மாத்தணும் அப்படின்னு திருச்சி ரயில் நிலையத்துல கண்ணதாசன் அவர்களோட ஆதரவாளர்களோட திமுக சார்பா இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அப்பதான் அரசு அவர்களை கைது பண்ணி சிறை அனுப்புனாங்க. அங்க மாங்கனிங்கிற புத்தகம் உருவாச்சு. உங்க ஆப்ஷன் வந்து இட்ஸ் தி ரைட் ஆன்சர். சோ முதல் கேள்விக்கு நீங்க ஆப்போசிட் சைடு ஆப்போனன்ட் வந்து ரைட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அவங்க ரைட் ஆன்சர் சொன்னதால நீங்க இழந்த பலம், நீங்க லூஸ் பண்ண அமௌண்ட் வந்து 30,000, 30,000 ரூபாய். சோ நீங்க வந்து தொடர்ந்து 2 தப்பான ஆன்சர் வந்து கொடுக்க கூடாது. ஆக்சுவலா இந்த क्वेश्चनக்கு நீங்க மேக்ஸிமம் நீங்க ரைட் ஆன்சர் தான் சொல்லணும்.
ஓகேங்களா? நல்ல கேள்வியை கேட்டு யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் நான் சொன்னதுக்கு அப்புறம் மட்டுமே பஸரை பிரஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, செகண்ட் ரவுண்ட்ல வருது. செகண்ட் கொஸ்டின், இரண்டாவது கேள்வி 40,000 ரூபாய்க்காக. இவர்களில் கண்ணதாசன் தயாரித்த திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான கதாநாயகி யார்? உங்க ஆப்ஷன்ஸ்: ஏ பத்மினி, பி மனோரமா, சி தேவிகா, டி ஜெயலலிதா. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்க தான் சொல்லுங்க. ஆப்ஷன் பி மனோரமா. ஆப்ஷன் பி மனோரமா. மாலையிட்ட ஆச்சியம்மா மாலையிட்ட மங்கை. மாலையிட்ட மங்கை படத்தின் மூலமா அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. சோ ஓகே, உங்களுக்கு தெரியுமா? நீங்க கூட பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க, பட் கொஞ்சம் லேட். சோ நீங்க என்ன ஆப்ஷன் கொடுக்கறதா? மனோரமா. பி மனோரமா தான். சோ உங்களுக்கு தெரியுமா? மனோரமா. நீங்க? மனோரமா. சோ இங்க எல்லாரும் கன்ஃபார்மா இருக்காங்க மனோரமா ஆச்சி வந்து அந்த படத்தின் மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ. சோ இஸ் இட் a ரைட் ஆன்சர்? இது சரியான விடையா? இட்ஸ் a ரைட் ஆன்சர். சரியான விடை சொல்லி 40,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க ஜெயிச்ச அமௌண்ட் வந்து 70,000 ரூபாய். ஆப்போனன்ட் வந்து உங்களோட மோதி நீங்க லூஸ் ஆன அமௌண்ட் வந்து 30,000 ரூபாய். சோ இது வரைக்கும் நீங்க லீட்ல தான் இருக்கீங்க. ஓகே, இப்ப நம்ம ரவுண்ட் 2ல ஃபைனல் கொஸ்டின், மூணாவது கேள்வி 50,000 ரூபாய்க்கான கேள்வி. கவியரசர் தான் எழுதிய எந்த நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? உங்க ஆப்ஷன்ஸ்: ஏ அவள் ஒரு இந்து பெண், பி சேரமான் காதலி, சி 1000 கால் மண்டபம், டி ஒரு கவிஞனின் கதை. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்க தான் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணுங்க. சேரமான் காதலி கன்ஃபார்மா தெரியுமா? எப்படி தெரியும்? 1980ல அந்த அவார்ட் வாங்கினாரு. 1980ல அந்த அவார்ட் வாங்கினாரு, சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கினாரு. சோ இந்த நாவலுக்காக, இந்த நாவல் எழுதுனதுக்காக அவருக்கு அந்த அவார்ட் கிடைச்சதா? கண்டிப்பா. சோ நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். சரமகாதேவி அவ எழுதிய அவார்ட் கிடைச்சது. அவார்ட் கிடைச்சது கன்ஃபார்ம் 100%. சோ நீங்க கூட ரொம்ப கான்ஃபிடன்ஸா தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் சேரமான் காதலி தான்? ஓகே, எல்லாருமே அதே ஆன்சர் தான் சொல்றாங்க. பட் பஸர் இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணாரு. ஆன்சர் இவர்கிட்ட இருந்தா நம்ம எடுத்துக்கணும். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், இது சரியான விடையா இல்லையா? சேரமான் காதலி என்பது சரியான விடை. சோ இவங்க பஸர் பிரஸ் பண்ணி ஆன்சர் இவங்க கரெக்டா சொன்னதால நீங்க லூஸ் பண்ண அமௌண்ட் இவங்க கிட்ட இருந்து வந்து 50,000 ரூபாய். ஓகேங்களா? ஓகே, 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்ல இப்ப நம்ம என்ட்ராக போறோம் ரவுண்ட் 3. இந்த ரவுண்ட் 3ல உங்க கூட இன்னொரு 2 பேர் ஜாயின் ஆக போறாங்க. மொத்தம் 5 பேரோட நீங்க மோத போறீங்க. ஓகே, ப்ளீஸ் வெல்கம். ஓகே, இப்ப ரவுண்ட் 3ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்க முன்னாடி வருது. 70,000 ரூபாய்க்கான கேள்வி. கவிஞர் கண்ணதாசன் கதை வசனம் எழுதிய திரைப்படம் எது? உங்க ஆப்ஷன்ஸ்: ஏ மதுரை வீரன், பி வேலைக்காரி, சி கன்னியன் காதலி, டி குமுதம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மதுரை வீரன். மதுரை வீரன். ஏ மதுரை வீரன் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் 100%. ஓகே, இந்த கேள்விக்கு ஒருவேளை அவங்க சொன்ன ஆப்ஷன் வந்து ரைட் ஆன்சரா இருந்துச்சுன்னா நீங்க 2 வாட்டி ராங் ஆன்சர் கொடுத்தவரா இருப்பீங்க. அதாவது நீங்க இந்த கேமை விட்டு விலக வேண்டிய நிலைமை இருக்கும் ஒருவேளை அது ரைட் ஆன்சரா இருந்துச்சுன்னா. சோ பாப்போம், ஏ ஆப்ஷன் மதுரை வீரன்ங்கிறது ரைட் ஆன்சரா இல்லையா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் a ரைட் ஆன்சர். நீங்க வந்து 2 ஆன்சர்ஸ் கண்டினியூவா கோட்டை விட்டதால இங்க இருந்து நீங்க வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஐம் சோ சாரி. இது வரைக்கும் நீங்க வின் பண்ணிருக்கிற அமௌண்ட் வந்து 70,000 ரூபாய். ஓகே, 70,000 இஸ் நாட் a small amount. அதுவும் இல்லாம உங்க ஃபேவரட் வந்து கண்ணதாசன் சார் பத்தி இந்த மேடைக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஷேர் பண்ணிருக்கீங்க. and that's a very good thing actually. Thank you so much for coming. சோ நீங்க வின் பண்ணிருக்கிற அமௌண்ட் வந்து 70,000 ரூபாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ப்ளீஸ். சோ இது வரைக்கும் நம்ம கூட விளையாண்ட சங்கர் நாராயணன் அவர்கள் 70,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காரு. இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மந்த்ரா. இது 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்.
KGF இன் 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்.